லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ரூபாய். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்துக்குட்பட்ட ஷாக்கியா வனப்பகுதியில் கடந்த 15ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடந்தது. இந்த சம்பவத்தில் அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், லாசர் குமார் ஆகிய 3 தமிழர்கள் இறந்தனர். மேலும் மகிமைதாஸ் என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மான் வேட்டையில் ஈடுபட்டதாக கூறி தற்காப்புக்காகவே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கர்நாடக வனத்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. ஆனால் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இதை மறுத்துள்ளனர். அவர்கள் வேட்டைக்கு செல்லவில்லை என்றும் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகளை அழைத்து வர சென்றவர்கள் என்றும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் போராட்டங்களும் நடைபெற்றன. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள பிரேத பரிசோதனை அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. 3 உடல்களிலும் பலத்த காயங்கள் இருந்ததாகவும் சிலருக்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்ததாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 3 ஒருவருக்கொருவர் மிக அருகில் வைத்து சுடப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. இந்த விவகாரம் தமிழக சட்டசபையிலும் எதிரொலித்தது. இந்நிலையில் கர்நாடக போலீசார் விசாரித்து வந்த வழக்கு தற்போது குற்றப்புலனாய்வுத்துறையான CIDக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக காவல் நிலையங்களில் மொத்தம் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த 4 வழக்குகளும் தற்போது CID விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை, இந்த சம்பவம் ஒரு திட்டமிட்ட போலி என்கவுண்டர் என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கை நிரூபித்துள்ளது. மேலும் 10 அடிக்கும் குறைவான மிக நெருக்கமான தொலைவிலிருந்து அவர்கள் சுடப்பட்டிருப்பது வனத்துறையின் கொடூரமான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கர்நாடக போலீசாரின் விசாரணையில் துளியும் நம்பிக்கை இல்லை. உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரவும் வழக்கை உடனடியாக CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும். மேலும் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் மௌனம் காக்கக்கூடாது. தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து CBI விசாரணைக்கு வழிவகுக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.